பல்கலைக்கழக தமிழ் பேராயமும் ஒன்றிய அரசின் பாரதிய மொழிகள் குழுமம் இணைந்து நடத்துகின்ற அகத்தியர் குறித்த இந்த ஒரு நாள் தேசிய கருத்தரங்கிற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படியான கருத்தரங்குகள் தமிழ் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் எங்களுக்கு கிரியா ஊக்கியாகவும் உறுதுணையாகவும் இருக்கின்ற எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் வேந்தர் தமிழ் பேராயத்தின் புரவலர் ஐயா ஸ்டாலின் இந்த அகத்தியர் குறித்ததான கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக இசைந்து உடல்நிலை காரணமாக வர இயலாமல் போன பல்கலைக்கழகத்தின் இணைத்துணை வேந்தர் ஐயா வினயகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பதிவாளர், பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இந்த கருத்தரங்கின் அடிப்படை நோக்கமே அகத்தியர் குறித்த ஒரு அடிப்படை புரிதல்களை அனைவருக்கும் கொண்டு போக வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்தை இன்று பேசிய அனைத்து பேராளர்களின் பேச்சும் சிறப்பாக நிறைவேற்றியிருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் சிறப்பானது ஒரு வாழ்த்துரை வழங்கிய தன்னுடைய வாழ்வியல் அனுபவத்தோடு எளிய மொழியில் நல்ல தகவல்களை அளித்த SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் புலத்தலைவர் ஐயா முனைவர் துரைசாமி ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படியே இந்த கருத்தரம் குறித்த நல்லதொரு நோக்க உரையை வரலாற்று தகவல்களோடும் புராண கதைகளோடும் சிறப்பாக எடுத்து வைத்த எங்களுடைய தமிழ் பேராயத்தின் தலைவர், இந்த கருத்தரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஐயா பேராசிரியர் கரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக இந்த நிகழ்விற்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்று பேசிய தமிழ் பேராயத்தின் செயலர், இந்த கருத்தரங்கின் இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஜெய்கணேஷ் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக இந்த சிறப்புரையாற்றிய அம்மையார் சுதா சேஷன் அம்மையார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அவருடைய உரையில் அறிவியல் தகவல் இருந்தது. அகத்தியரை அறிவியலோடு பொருத்தி காட்டினார். வரலாற்று தகவல்கள், புராண தகவல்கள் எல்லாவற்றையும் மீறி அகத்தியரை எவ்வாறு ஆய்வுக்கு நாம் பயன்படுத்தலாம் என்கின்ற அரிய தகவல்களையும் ஒரு வழிகாட்டியையும் அளித்த அம்மையார் அவர்களுக்கு தமிழ் பேராயத்தின் சார்பிலும் இந்த கருத்தரங்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கின்ற மாணவர்கள், பல்வேறு புலங்களை சேர்ந்த ஆசிரியர்கள், பல்வேறு தமிழ் மன்றத்தினர், அதோடு அடுத்தடுத்த அமர்வுகளில் பேசுவதற்காக வந்திருக்கின்ற குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வந்திருக்கின்ற பேராளர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு பணிகளில் தீராத வேகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், மாணவர்களை சீராக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கவிஞர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அமுதசுரபி திங்களெதிரின் ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய தமிழ் பேராயத்தின் செயலர் முனைவர் ஜெய்கணேஷ் ஐயா அவர்களை என்போடு அழைக்கிறோம். நினைவு பரிசை வழங்குமாறு தமிழ் பேராயத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் கரு நாகராசன் ஐயா அவர்களை என்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக காந்தி கிராம கிராமிய நிகர் பல்கலைக்கழகத்தின் முதுநிலை பேரா அமுதசுரபி திங்களெதிரின் ஆசிரியர் முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாணவ செல்வங்களே, மிக அருமையான தொடக்க விழாவிற்கு பிறகு முதல் அமர்வு ஆரம்பமாகிறது. அடுத்து பேசவிருக்கும் திரு முத்தையா அவர்களே, என்னுடைய இனிய நண்பர் கரு நாகராசன் அவர்களே மற்றும் கூடியுள்ள பெருமக்களே, வணக்கம். இந்திய மொழிகளில் அகத்தியர் என்கிற தலைப்பில் பேசுகிற போது ஏன் அகத்தியரை இந்திய அளவில் நாம் கொண்டாடுகிறோம் என்கிற சிந்தனை மனத்தில் எழுகிறது. தமிழில் ஏராளமான புலவர்கள் தமிழை அலங்கரித்திருக்கிறார்கள், கம்பர், வள்ளுவர் உள்பட. ஆனால் அகில இந்திய அளவில் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிற போது அகத்தியரை கையில் எடுத்துக்கொண்டு அகத்தியர் தொடர்பாக ஒருமைப்பாட்டு உணர்வுகளை வளர்க்கும் வகையில் ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்கிற சிந்தனை ஏன் எழுகிறது என்பதை பற்றி நாம் யோசித்தால் சில விஷயங்களை புரிந்து கொள்ளலாம்.
அகில இந்திய அளவில் எல்லா இந்திய மொழிகளிலும் எனக்கு தெரிந்து 47 வகை இராமாயணங்கள் இருக்கின்றன. எல்லா இந்திய மொழிகளிலும் இராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோலவே மகாபாரதம் எல்லா இந்திய மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இராமாயணம் மகாபாரதம் இரண்டிலும் வருகிற ஒரு பாத்திரமாக அகத்தியர் தென்படுகிறார். அகத்தியருடைய தனிச்சிறப்பு என்பது நமது புகழ்பெற்ற தமிழ் புலவர்களில் சம்ஸ்கிருத அறிஞர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். முக்கியமாக கவி சக்கரவர்த்தி கம்பர் ஒரு மாபெரும் சம்ஸ்கிருத அறிஞர். ஆனால் சம்ஸ்கிருத படைப்பாளி அல்ல. சம்ஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட வடமொழி வால்மீகி ராமாயணத்தை உள்வாங்கிக் கொண்டு தமிழில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான 10,000 பாடல்களில் அமைந்த ஒரு காப்பியத்தை அவர் மூல நூலை விஞ்சும் வகையில் எழுதுகிறார். ஆனாலும் தன்னடக்கத்தோடு ஒரு பார்க்கடலை பூனை குடிக்க நினைக்கிற மாதிரி இந்த செயலை மேற்கொண்டேன் என்று அவர் தெரிவிக்கிறார். அதேபோல் தமிழில் இன்னொரு சமஸ்கிருத அறிஞர் என பெயர் பெற்று விளங்கியவர் அல்லது நம்மால் ஊகிக்கப்படுபவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார். வியாச பாரதத்தை கஷடர கற்று உணர்ந்திருந்தால் அன்றி தமிழில் அப்படி ஒரு மகாபாரத காப்பியத்தை அவரால் எழுதியிருக்க முடியாது. ஆனால் கம்பர், வில்லிபுத்தூரார் போன்ற சம்ஸ்கிருத புலமை நிறைந்த தமிழ் கவிஞர்கள் தமிழில் காப்பியம் படைத்தார்களே அன்றி சம்ஸ்கிருதத்தில் காப்பியம் படைக்கவில்லை. அகத்தியருடைய பெருமை என்பது அகத்தியர் தமிழிலும் நூல்களை படைத்தார், வடமொழியிலும் நூல்களை படைத்தார். வடமொழியில் அகத்திய சம்ஹிதை என்கிற ஒரு நூல் அகத்தியரால் எழுதப்பட்டது. அதுபோலவே இராமாயணத்தில் வருகிற ஒரு செய்தி காரணமாக ஆதித்ய ஹிருதயம் என்கிற ஒரு சம்ஸ்கிருத நூலை அகத்தியர் எழுதியிருக்கிறார் என்று நமக்கு புரிகிறது. அகத்தியருடைய தமிழ் பங்களிப்பு நிறைய. அதையெல்லாம் மிகச்சிறப்பாக பேசக்கூடிய சகோதரி சுதா சேஷையன் அவர்கள் சென்ற சொற்பொழிவில் உங்களுக்கு விளக்கினார். ஆக அகத்தியர் என்றதும் நமக்கு நினைவுக்கு வருகிற தொல்காப்பியத்திற்கு முந்தைய இலக்கணப் புலவரான அகத்தியருடைய தமிழ் தொண்டு, மருத்துவ ரீதியாக அகத்தியர் படைத்த பல்வேறு தமிழ் நூல்கள், இவையெல்லாம் ஒரு புறம். இவற்றிற்கு இணையாக வடமொழியிலும் அவர் எழுதிய நூல்கள். ஆக பாரத தேசம் முழுவதையும் இணைக்கிற வகையில், எல்லா மொழியினரும் கொண்டாடுகிற வகையில் அகத்தியர் திகழ்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதிசிவன் பெற்றெடுத்த அகத்தியன் என்கிற ஆரியன் தமிழ் இலக்கணத்தை படைத்தான் என்று மகாகவி பாரதியார் கவிதை எழுதுகிறார். மெல்ல தமிழினி சாகும் என்று ஒரு பேதை சொன்னதை கேட்டு வந்த ஒரு சீற்றத்தில் அவர் எழுதிய கவிதையில் அகத்தியரை பற்றிய குறிப்பு வருகிறது. அகத்தியர் தமிழினுடைய பெருமிதம், தமிழர்களுடைய பெருமிதம், அதையும் தாண்டி இந்தியாவுடைய பெருமிதம். எனவே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைவரையும் ஒருங்கிணைக்க ஒரு கவிஞர் தேவைப்பட்டால் அந்த கவிஞர் அகத்தியராகத்தான் இருக்க முடியும் என்பதை கண்டறிந்துதான் இதுபோன்ற கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்து தேசிய சிந்தனையை வளர்க்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அகத்தியர் ஒருவரா அல்லது ஔவையாரை போல் பலரா என்பது போன்ற அந்த ஆய்வுகளுக்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் அகத்தியர் நெடுங்காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். அகத்தியர் எழுதியதாக சொல்லப்படுகிற சம்ஸ்கிருத செய்யுள்கள் ரிக்வேதத்தில் இருக்கின்றன. மிக பழமையான ரிக்வேதத்தில் அகத்தியர் எழுதிய கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. நம்முடைய மிக பழமையான இரு இதிகாசங்களிலும் அகத்தியரை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. முக்கியமாக இராமாயணம் அகத்தியரை அது கொண்டாடுகிறது. இரு பெரும் இதிகாசங்களிலும் வருகிற பாத்திரங்கள் என்று பார்த்தால்
ராமன் ராமாயணத்தில் தான் வருகிறான், மகாபாரதத்தில் கிடையாது. பஞ்சபாண்டவர்கள் கதாநாயகர்களாக மகாபாரதத்தில் வருகிறார்கள், ஆனால் ராமாயணத்தில் கிடையாது. ஆனால் 2 இதிகாசங்களிலும் வருகிற பாத்திரம் என்கிற பெருமை 2 பாத்திரங்களுக்கு உரியது. அதில் ஒருவர் அகத்தியர், இன்னொருவர் அனுமன். அனுமன் ராமாயணத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக, ஒரு மிக பிரதானமான துணை பாத்திரமாக வருகிறான். அதே அனுமன் மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய தேரில் கொடியாக இருந்தான் என்று அனுமனை பற்றிய செய்திகள் பாரதத்திலும் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படி ராமாயணத்திலும் பாரதத்திலும் இடம்பெற்ற அனுமனை போன்ற ஒரு பெரிய பெருமையை, பெரிய கௌரவத்தை நாம் அகத்தியருக்கும் கொடுக்க வேண்டும். அகத்தியர் 2 இதிகாசங்களிலும் வருகிறார். ராமாயணத்தில் நாமெல்லாம் போற்றும் வழிபடும் ராமபிரானுக்கு மனச்சோர்வு வந்தபோது அந்த மனச்சோர்வை போக்கியவர் அகத்தியர் என்கிற குறிப்பு வால்மீகியிலும் இருக்கிறது, கம்பரிலும் இருக்கிறது. மனச்சோர்வை அகத்தியர் எப்படி போக்க முடியும் என்று கேட்டால், மருத்துவரான அவர் உளவியல் மருத்துவராகவும் இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது. ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையே நடந்த போரில் எண்ணற்ற அம்புகளை எய்தும் ராவணனை வீழ்த்த முடியாததால், ஏற்கனவே மனைவியை இழந்து சோகத்தில் இருக்கிற, மனைவி சிறைப்பட்டிருப்பதால் சோகத்தில் இருக்கிற ராமன் மிகுந்த உளச்சோர்வு அடைகிறான். அந்த நேரத்தில் தேவர்களுடைய வேண்டுகோளின்படி அகத்தியர் ராமபிரானை சந்தித்து, சூரியனை வழிபட்டு உன்னுடைய உற்சாகத்தை பெருக்கிக்கொள், அம்பு வில் கையில் இருந்தால் போதாது, மனத்தில் தைரியமும் துணிவும் இருக்க வேண்டும். வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டுமானால் அச்சமற்று இருக்க வேண்டும். உன்னுடைய அச்சம் நீங்கி, சோர்வு நீங்கி நீ மேலெழ வேண்டுமானால் இந்த மந்திரம் உனக்கு பயன்படும் என்று சொல்லி ஆதித்ய ஹிருதயம் என்கிற ஒரு மந்திரத்தை ராமனுக்கு அகத்தியர் போதித்ததாக வால்மீகியும் சொல்கிறார், கம்பரும் சொல்கிறார். கம்பருக்கு எந்த வகையான சம்ஸ்கிருதம் சார்ந்த காழ்ப்பும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் சம்ஸ்கிருத காப்பியத்தில் தோய்ந்துதானே அவர் தன்னுடைய ராமாயணத்தை எழுதினார். எனவே ஆதித்ய ஹிருதயம் என்கிற ஆதவனை வழிபடுகிற உன்னதமான அந்த மந்திரத்தை அகத்தியர் ராமனுக்கு போதித்த செய்தி கம்பராமாயணத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் என்று ஆதித்ய ஹிருதயத்திலேயே அதனுடைய பலன் என்ன, அதை படிப்பதால் விளையும் பலன் என்ன என்று ஒரு வரி இடம்பெற்றிருக்கிறது. எப்பேற்பட்ட எதிரி இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஜபித்து ஏற்படும் உற்சாகத்தோடு வாழ்க்கையை எதிர்கொள்கிற பொழுது எதிரிகள் வெல்லப்படுவார்கள் என்று அகத்தியருடைய ஆதித்ய ஹிருதயத்தினுடைய பலன் சொல்கிறது. அது ராமாயணத்தில் வருகிற அகத்தியர் பற்றி முக்கியமான ஒரு குறிப்பு. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி 47க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் நம்முடைய தேசத்தில் உண்டு. அதில் ஒரு ராமாயணத்தில் ஒரு குறிப்பு வருகிறது அகத்தியரை பற்றி. ராவணன் மிகச்சிறந்த முறையில் வீணை வாசிக்கக்கூடியவன். உங்களுக்கு திரைப்படங்களில் பார்த்திருப்பீர்கள். அவனுடைய கொடியே வீணை கொடிதான், வீணை கொடியுடைய வேந்தன். எல்லா நிலங்களையும் வெற்றி கொண்ட ராவணன் தமிழ்நாட்டை வெற்றி கொள்ள தேரேறி புறப்பட்டான். தமிழ்நாட்டில் இருந்த மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் என்ன செய்வது என்றறியாமல் திகைத்தார்கள். காரணம், ராவணனுடைய வீரமானது உலகப் புகழ் பெற்றது. அவனுடன் மோதுவது என்பது கடினம். ராவணனை எப்படி வெல்லலாம், எந்த வகையில் இந்த இக்கட்டிலிருந்து தப்பிக்கலாம் என்கிற ஆலோசனையை பெறுவதற்காக அவர்கள் பெரிதும் மதிக்கிற அகத்தியரை அணுகினார்கள். அகத்தியர் இசையில் வல்லவர், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று அகத்தியர் உறுதி கொடுத்தார். ராவணன் தேரில் வருகிற பொழுது அகத்தியர் குறுக்கிட்டு தான் அவனுடைய வீணாகானத்தின் ரசிகன் என்பதாக தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார். அந்த புகழ்ச்சியில் மயங்கி அவன் கீழே இறங்கினான். உன்னுடைய வீணை இசையை கேட்க விரும்புகிறேன் என்று அகத்தியர் சொல்ல அவன் வீணை கானம் இசைத்தான். பிறகு அகத்தியர் சொன்னார், நானும் என்னுடைய பாடலை பாட விரும்புகிறேன். நான் வாய்ப்பாட்டில் வல்லவன். ஆனால் ஒன்று, என்னுடைய பாடலை கேட்டு அதனுடைய தன்மையை கேட்டு நீ வியப்படைந்தால் தமிழகத்தில் போர் தொடுக்கும் எண்ணத்தை கைவிட்டு விட வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதித்தார். தன்னை மிஞ்சிய
இசை அறிஞர் யார் இருக்க முடியும் என்று நினைத்த ராவணன் அந்த நிபந்தனைக்கு உடன்பட்டு அகத்தியருடைய அந்த பாடலை கேட்பதற்காக தன் வீணையை ஒரு பாறையில் வைத்துவிட்டு அகத்தியர் ஆசிரமத்தில் அமர்ந்தான். அகத்தியர் பாடத் தொடங்கினார். கல்லையும் கசிந்துருகச் செய்யும் அற்புதமான கானம். அந்த கானத்தில் உண்மையாகவே கல் உருகியது. ராவணன் எந்த பாறையில் அந்த வீணையை வைத்திருந்தானோ பாறை உருகி இளகி வீணையானது அந்த பாறைக்குள் அமிழ்ந்தது. அகத்தியர் பாட்டை நிறுத்தியதும் பாறை இறுகவே வீணை அதில் மாக்கி கொண்டு விட்டது. ராவணன் செய்வதறியாது திகைத்தான். வீணை பாறையில் சிக்கிக் கொண்டது. ராவணன் அகத்தியரிடம் சிக்கிக் கொண்டான். இப்போது என்ன செய்வது? ராவணன் வீணை திரும்ப வேண்டும் என்று கேட்டபோது நிபந்தனையை நினைவுபடுத்திய அகத்தியர் மறுபடியும் பாடல் பாடினார். மறுபடியும் பாறை இளகிய போது அகத்தியர் பாடலை முடிப்பதற்குள்ளாக அந்த வீணையை ராவணன் மீட்டு எடுத்துக்கொண்டான் என்றும், அதனால் நிபந்தனைப்படி தமிழகத்தில் அவன் போர் தொடுக்கவில்லை என்றும், மூவேந்தர்களும் அகத்தியருக்கு நன்றி சொன்னார்கள் என்றும் ஒரு ராமாயணம் குறிப்பிடுகிறது. இப்படி அகத்தியரை பற்றிய செய்திகளை நெடுக நாம் பார்க்கிறோம். இந்திய மொழிகளில் உள்ள பாரதத்தில், மகாபாரதத்தில் அகத்தியர் பற்றி முக்கியமான ஒரு செய்தி வருகிறது. இதிகாசங்களை பற்றி, 2 பெரும் இதிகாசங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து உண்டு. என்னவென்றால், இதிகாசம் என்றால் இப்படி நடந்தது என்று நடக்க நடக்க எழுதியது என்று சொல்கிறார்கள். அதாவது இதிகாசத்தை எழுதிய வால்மீகி, வியாசர் இருவரும் எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, ரிப்போர்ட்டர் என்று சொல்கிற பத்திரிகையாளர்கள் மாதிரி நடக்க நடக்க எழுதினார்கள். ஆகையால் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் அதை எழுதியவர்களே பாத்திரங்களாகவும் வருகிறார்கள். வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி தான் ராமனுடைய லவன், குச்சன் என்கிற 2 குழந்தைகளை வளர்த்தார் என்கிற செய்தி வருகிறது. மகாபாரதத்தில் வியாசர் வனவாசத்தில் இருந்த தர்மபுத்திரரையும் மீதி பஞ்சபாண்டவர்களையும் வந்து சந்திக்கிறார். தர்மபுத்திரர் மிகுந்த ஒரு துயரத்தோடும் சோர்வோடும் இருக்கிறார். இவ்வளவு வேதனைகளை அனுபவித்த பிறகு நான் எப்படி போர் தொடுக்க முடியும் என்றெல்லாம் பேசுகிறார். அவருடைய சோர்வை கண்ட வியாசர் அவருக்கு அகத்தியர் எப்படி வாழ்ந்தார் என்று ஒரு கதையை எடுத்து சொல்லி உணர்ச்சி ஊட்டுகிறார். ஒரு காலத்தில் வாதாபி, கில்வலன் என்கிற 2 சகோதர அரக்கர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு முனிவர்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. அந்த இருவருமே மாயக்கலைகளில் வல்லவர்கள். எந்த முனிவராவது வந்தால் அவருக்கு விருந்துபசாரம் செய்கிறோம் என்று அழைத்து அவர்களை விருந்து உண்டு அமர வைப்பார்கள். வாதாபி ஒரு ஆடாக மாறிவிடுவான். அந்த ஆட்டை வெட்டி இல்வலன் கறி சமைப்பான். அந்த கறி உணவு அந்த முனிவருக்கு பரிமாறப்படும். அந்த முனிவர் கறி உணவை உண்டதும் இந்த இல்வலன், சகோதரா வாதாபி வெளியே வா என்று சொன்னதும் வயிற்றுக்குள்ளிருந்து முழு வடிவம் எடுத்து வயிற்றை கிழித்து கொண்டு வாதாபி வெளிப்பட அந்த முனிவர் இறந்து விடுவார். இப்படி ஏராளமான முனிவர்களை அவர்கள் இறக்கச் செய்து கொண்டிருந்தார்கள். இதில் ஒரு துணை செய்தி இருக்கிறது. அந்த கால முனிவர்கள் அசைவம் சாப்பிட்டிருக்கிறார்கள். அது ஒரு துணை செய்தி. சாப்பாட்டிற்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் உண்டு என்று ஒரு கருத்தோட்டம். அந்த கருத்தோட்டத்தை சார்ந்தவர் வள்ளலார் போன்றவர்கள். அப்படியெல்லாம் கிடையாது என்று ஒரு கருத்தோட்டம். அதை சார்ந்தும் வட இந்தியாவில் நிறைய முனிவர்கள் இருந்திருக்கிறார்கள். அகத்தியர் இதுபோல் அழைக்கப்பட்ட போது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார். சரி என்று அமர்ந்தார். அந்த கறியை சாப்பிட்டார். சாப்பிட்டதும் வழக்கம் போல அந்த இல்வலன் வாதாபி வெளியே வா என்ற போது அகத்தியர் வயிற்றை தடவி வாதாபி ஜீரணமாக கடவுது என்றார். வாதாபி ஜீரணமாக ஒரு உடலில் கலந்து விட்டான். அதன் பிறகு அந்த கொடுமை அழிந்தது என்கிற இந்த கதையை வியாசர் தர்மபுத்திரருக்கு சொல்லி, அப்படிப்பட்ட தைரியசாலிகள் எல்லாம் இருந்திருக்கும் போது நீ இப்படி சோர்வடையலாமா என்று கேட்டதாக மகாபாரதம் குறிப்பிடுகிறது. அகத்தியரை பற்றி இராமாயண மகாபாரதங்களில் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவில் வழங்கப்படும் பல்வேறு புராணங்களில் பல செய்திகள் இருக்கின்றன. சிவபுராணம், விநாயக புராணம் போன்ற பலவற்றில் இது போன்ற பல செய்திகள் இருக்கின்றன. சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தபோது 33 கோடி தேவர்களும் இமயமலைக்கு சென்றார்கள். அதனால் பாரத தேசத்தின் ஒரு புறம் தாழ்ந்தது கனத்தா. அதை சரி செய்து சமநிலைப்படுத்த வேண்டும். எனவே சிவபெருமான் அகத்தியரை நீ விந்திய மலைக்கு செல் என்று உத்தரவிட்டார். அகத்தியர் குருமுனி.
அவரை இருவிதமாக எழுதுகிறார்கள். குருமுனி என்றும் குறுமுனி என்றும் எழுதுகிறார்கள். இடையினர வல்லினர. குருமுனி என்றால் முனிவர்களின் குரு, குறுமுனி என்றால் குள்ள வடிவம் உடையவர், குள்ளமான உயர்ந்த முனிவர் அவர். அவர் விந்தியமலைக்கு வந்ததும் பாரதம் சமநிலை பெற்றது என்று அந்த சிவபுராணம் சொல்கிறது. 33 தேவர்களுக்கு இணையான ஒரு சக்தி உடையவர் அகத்தியர் என்பது அந்த கதையில் சொல்லப்படுகிற ஒரு கருத்து. இவற்றையெல்லாம் எப்படி அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தற்கால இலக்கியத்தை அதனுடைய இன்றைய போக்கை பார்த்தால் உங்களுக்கு மேஜிக்கல் ரியலிசம் என்று ஒரு சொற்றொடர் வருகிறது. நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி அதன் மூலம் நடந்த விஷயத்தை சரியாக புலப்படுத்துவது. விலங்கு பண்ணை என்கிற நாவல் மேஜிக்கல் ரியலிச நாவல் என்று சொல்கிறார்கள். நம்முடைய புராண கதைகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட விளக்கங்கள் கொடுப்பதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் சகோதரி சுதா சேஷையின் உரையும் இன்று காலை தெரிவித்தது. அப்படி சிவபுராணத்தில் ஒரு கதை வருகிறது, விநாயக புராணத்தில் ஒரு வித்தியாசமான கதை வருகிறது. அகத்தியரின் மனைவி லோபமுத்ரா என்பவள் நீர் வடிவமாக இருந்தாள். அவளை தன்னுடைய கமண்டலத்தில் அடைத்து கொண்டு அகத்தியர் அங்குமிங்கும் உலா செல்வது வழக்கம். ஆனால் லோபமுத்ரா உலகத்திற்கு நதியாக பயன்பட வேண்டும் என்று தேவர்கள் கருதினார்கள். விநாயகர் ஒரு காகத்தின் வடிவம் எடுத்துக்கொண்டார். கமண்டலத்தை வைத்துவிட்டு அகத்தியர் தவம் செய்கிற போது காகமாகிய விநாயகர் அலகால் அந்த கமண்டலத்தை தட்டிவிட்டார். அந்த நதி பெருக்கெடுத்து ஓடியது. அதுதான் காவிரி என்று ஒரு கதை வருகிறது. கம்பராமாயணத்திலும் இது இருக்கிறது. கா என்றால் சோலை, விரி என்றால் விரிந்து செல்வது. அந்த நதியானது விரிந்து சென்ற இடங்களிலெல்லாம் சோலைகளை உருவாக்கியதால் அந்த நதிக்கு காவிரி என்று ஒரு பெயர். காகம் விரித்ததால் விளைந்த நதி என்பதாலும் காவிரி என்ற பெயர் வந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். இப்படி சிவபுராணத்திலும் விநாயகர் புராணத்திலும் சொல்லப்படுகிற கதைகள் தவிர அகத்தியரை பற்றி ஔவையார் தொடர்பாக ஒரு கதை இருக்கிறது. அகத்தியருக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அந்த 12 ஒருவர் காக்கை பாடினியார் என்கிற சங்ககால பெண்பார் புலவர் என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஔவையார் தன்னுடைய சமகாலத்தில் வாழ்ந்த அகத்தியரை ஒரு இளம் சிறுவனோடு தேடி வந்தார். அந்த சிறுவன் இயற்கையிலேயே வாய் பேச இயலாதவன், தாய் தந்தையற்றவன். அந்த சிறுவனை உங்களுடைய மாபெரும் மருத்துவ அறிவு சுரங்கத்தை இந்த சிறுவனுக்கு அளித்து இவனை வளர்த்து விடுங்கள் என்று சொல்லி ஔவை அகத்தியரிடம் ஒப்படைத்தாள். அந்த சிறுவனுடைய பணிவு, கண்களில் தென்பட்ட அந்த தீட்சண்யம், அவன் அகத்தியருக்கு செய்த பணிவிடை, இவற்றால் கவரப்பட்ட அகத்தியர் அவனுக்கு சிகிச்சை செய்து வாய்ப்பேச்சு வருமாறு மூலிகை சாறின் மூலமாக அவனை மாற்றினார். ஒரு மன்னனுக்கு ஓயாத தலைவலி இருந்தது. அந்த மன்னன் அகத்தியரை சரணடைந்தான், அந்த தலைவலி போக வேண்டும் என்று. அகத்தியர் அவனுடைய தலையை தட்டி பார்த்து அவன் தலைக்குள் ஒரு தேரை இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். அந்த மன்னனுக்கு அவர் அறுவை சிகிச்சை செய்தார் என்கிறது அகத்தியருடைய வரலாறு. மூலிகை மருந்துகள் மூலமாக மயக்கத்தை ஏற்படுத்தி அந்த மண்டையோட்டை திறந்து அந்த தேரையை எடுக்க வேண்டிய தருணத்தில் அகத்தியர் அந்த அறுவை சிகிச்சையை செய்ய அந்த சிறுவன் பக்கத்தில் இருந்தான். உள்ளே மண்டையோட்டில் அந்த திரவத்தில் தேரை இருப்பது தெரிகிறது. ஆனால் அதை எப்படி எந்த கருவியால் எடுப்பது? எந்த கருவியால் எடுத்தாலும் மூளையில் உள்ள ஏதேனும் ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டால் அரசனுக்கு சிக்கல் ஏற்படும். அகத்தியர் என்ன செய்வதென்று அறியாது திகைத்த போது அந்த சிறுவன் ஒரு அகன்ற வாயுள்ள பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வந்து அந்த தலைக்கு அருகே வைத்து அந்த தண்ணீரில் சலசலவென ஒலி எழுப்பினான். தண்ணீரின் ஒலியை கேட்டதும் அந்த தேரை சட்டார் என்று தானே தாவி அந்த தண்ணீரில் விழுந்ததும் அந்த பாத்திரத்தை தள்ளி வைத்து விட்டான் அவன். அகத்தியர் வியப்படைந்தார். அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. இந்த சம்பவத்தை அவர் அனைவருக்கும் அறிவித்த போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அந்த சிறுவனை தேரையர் என்று அழைத்தார்கள். கொஞ்ச காலத்திற்கு அவன் தேரையர் என்று அறியப்பட்டான். அவனுடைய அறிவை பார்த்து அகத்தியர், நான் ஒரு இலக்கண நூல் எழுதிவிட்டேன், நீ உன்னளவில் இன்றைய காலத்திற்கு பொருத்தமாக ஒரு இலக்கண நூல் எழுது என்று கட்டளையிட அந்த தேரையர் என்கிற அகத்தியரின் சீடர் ஒரு இலக்கண நூல் எழுதினார். அந்த நூலின் பெயர் தொல்காப்பியம். அதன் பிறகுதான் தேரையர் தொல்காப்பியர் என அழைக்கப்பட்டார் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது.
இப்படி அகத்தியரை பற்றி ஏராளமான அழகிய சுவாரஸ்யமான கற்பனைக்கு எட்டாத ஒப்புக்கொள்ள முடியாத ஆனால் விஞ்ஞானபூர்வமாக விளக்க வேண்டிய எத்தனையோ செய்திகள் நம் இலக்கிய பரப்பில் இருக்கின்றன. ஏன் இந்த கருத்தரக்கம் என்றால், இத்தகைய செய்திகள் தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவிலும் இருக்கின்றன. தமிழகத்தில் அகஸ்தியர் அருவி இருப்பது மாதிரி, அகஸ்தியர் கோயில்கள் இருக்கிற மாதிரி, அகஸ்தியர் தொடர்பான பதிப்பகம் உட்பட பல்வேறு செய்திகள் தமிழகத்தில் கிடைக்கிற மாதிரி, இந்தியா முழுவதும் அகத்தியர் பெயரால் ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அகத்தியருடைய பெரிய மரபினுடைய இன்னொரு நீட்சிதான் இன்றைய கருத்தரங்கம். எனவே அகத்தியரை பற்றி நன்கு அறியவும் பல்வேறு விஷயங்களை உணர்ந்து உங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்ளவும் அகத்தியருடைய வரலாறும் இலக்கியமும் காத்திருக்கிறது என்கிற தகவலை சொல்லி, இது ஒரு அருமையான வாய்ப்பு. உங்களை போன்ற இளைய தலைமுறையிடம் பேச கிடைத்த வாய்ப்பு. இதுகாரம் பொறுமையாக விசில் அடிக்காமல், அதெல்லாம் இந்த பல்கலைக்கழகத்தில் பழக்கமில்லை போல் இருக்கிறது, எழுந்து யாரும் வெளியே செல்லாமல் அமைதியாக கேட்டதை ஒட்டி கருத்தரங்கில் பேசுபவர்களை பாராட்டுவதற்கு முன்பாக இந்த பார்வையாளர்களை மனமாற பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரிய தகவல்களை நமக்கு அளித்த திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அகத்திய மாமுனிவர் மரபும் தொடர்ச்சியும் என்ற தலைப்பில் உரையாற்ற காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பேராசிரியர் புலத்தலைவர் முனைவர் ஓ முத்தையா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அகத்தியர் மரபை போற்றுகின்ற இந்த நல்ல நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பாடலோடு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி ஏனை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், சொல்லடி சிவசக்தி ஏனை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, நல்லதோ வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். பெருமைமிக்க எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனமும் பாரதிய பாஷா சமிதி என்று சொல்லக்கூடிய நடத்துகின்ற அகத்திய மாமுனிவரின் இலக்கணம், இலக்கியம் மற்றும் மருத்துவத்திற்கான புகழ் என்னும் பொருண்மையில் நடைபெறுகின்ற இந்த நல்ல தேசிய கருத்தரங்கினை சிறப்பாக திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனத்திற்கும், குறிப்பாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக 5ஆம் தமிழ் சங்கமான தமிழ் பேராயத்தினை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய ஐயா கரு நாகராஜன் அவர்களுக்கும், அவர் இட்ட பணிகளை தலைமையேற்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் பேராசிரியர் ஜெய்கணேஷ் அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கிலே உரையாற்றியிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் அறிஞர்களுக்கும், திரளாக கூடியிருக்கின்ற கூர்த்த அறிவு சார்ந்த தொழில்நுட்ப மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லாம் அகத்தியரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். அகத்தியர் திரைப்படத்தை பார்த்தால் அவர் ஒரு எப்படி மகானாக திகழ்ந்திருக்கின்றார், ஞானியாக திகழ்ந்திருக்கின்றார், மருத்துவ மரபினுடைய மூலவராக திகழ்ந்திருக்கின்றார் என்பதை
தெரிந்திருப்பீர்கள் அல்லது பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட அருமையான ஒரு புராண படம் என்றாலும் கூட அது நமக்கெல்லாம் நல்ல பல வழிகளை அல்லது ஞானங்களை போதிக்கின்ற ஒரு திரைப்படமாக அது இருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய பெரியவர்கள் பேசுவதைப் போல நமக்கு இன்று கிடைத்திருக்கின்ற செம்மொழி இலக்கியங்களில் தலையாய நூலாக சொல்லப்படுகின்ற இலக்கணமான தொல்காப்பியத்திற்கு முன்னேயே அகத்தியம் என்ற ஒரு இலக்கண நூல் இருந்திருக்கின்றது. அந்த அகத்தியம் என்ற நூலை இயற்றிய அகத்தியரின் சீடராக தொல்காப்பியர் இருந்திருக்கின்றார் என்ற குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுகின்ற நச்சினார்க்கினியர் பேராசிரியர் போன்றவர்கள் அந்த பாயிரத்திற்கு உரை எழுதும் பொழுது அகத்தியம், செயிற்றியம், பொருநானூறு என்ற சில இலக்கண நூல்களாம் இருந்திருக்கின்றன. புறநானூறில் பொருநானூறு என்று பொருணை என்ற இலக்கியமெல்லாம் அல்லது இலக்கண நூல்களாம் இருந்திருக்கின்றன என்று குறிப்புகளை தருகின்றார்கள். அப்படி இலக்கியத்திலும் சரி, மருத்துவத்திலும் சரி, இலக்கணத்திலும் சரி தொடர்ந்து ஊடாடி வருபவர் நாம் இன்று போற்றக்கூடிய அகத்தியர் அவர்கள். நாம் மரியாதைக்காக அகத்தியர் என்று சொல்கின்றோம், தொல்காப்பியர் என்று சொல்கின்றோம். ஆனால் தொல்காப்பியன் அகத்தியன் என்றுதான் அழைத்திருக்கின்றார்கள். அப்படி அகத்தியன் என்ற பெயரை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஆவிலே தொடங்கி உயிரெழுத்திலே முதல் எழுத்திலே தொடங்கி மெய்யெழுத்தின் இறுதியான இன்னிலே முடிகிறது அகத்தியன். திருக்குறளை பெருமையாக சொல்வார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே எழுது என்ற முதல் குறள் ஆவிலே தொடங்குகின்றது. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று 1330வது குறள் இன்னிலே முடிகிறது. அப்படி அகரத்திலே தொடங்கி நகரத்திலே முடித்திருக்கின்றார் திருக்குறளை திருவள்ளுவர்கள். அப்படி அகரத்திலே தொடங்கி நகரத்திலே முடியக்கூடிய பெயராக இந்த அகத்தியருடைய பெயர் இருக்கின்றது என்பது இங்கு நாம் நினைவு கூறத்தக்கதாகும். என்னுடைய உரையை ஒரு பஞ்ச மரபு போல 5 மரபு, என்னுடைய தலைப்பு அகத்திய மாமுனிவரின் மரபும் சமகால தொடர்ச்சியும் என்பதுதான் என்னுடைய கட்டுரை தலைப்பு. அதில் நான் 5 மரபுகளை எடுத்து உங்களுக்கு ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டுகளை சொல்லி விளக்கலாம் என்று இருக்கின்றேன். அந்த 5 மரபுகள் என்னவென்றால், முதலாவது தொன்ம மரபு. தொன்மை மரபு அல்ல, தொன்ம மரபு. அப்படி என்றால் மித்திக்கல் ட்ரெடிஷன் என்று அதை சொல்வார்கள். மித்தாலஜி, மித் என்றெல்லாம் நாங்கள் நாட்டுப்புறவிலே அதை பார்ப்பதுண்டு. அதாவது தொன்மங்கள், இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா புராணங்கள். அகத்தியரை பற்றி காலையில் பேசிய மருத்துவர் சுதாசேசியின் அம்மா முதற்கொண்டு ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வரை நிறைய தொன்மங்களை சொன்னார்கள். தொன்மம் என்றால் இயற்கை இயந்த நிகழ்வுகள், அதை இணைத்து சொல்வது. நாம் பெரிய புராணத்திலே 63 நாயன்மார்களை பார்க்கின்றோம். அவர்களெல்லாம் வாழ்ந்தவர்கள். அது திருநீலகண்டராக இருக்கட்டும், அல்லது சிறுத்தொண்ட நாயனாக இருக்கட்டும், அப்பர் சம்பந்தர் சுந்தரராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் நாயன்மார்களாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் எப்பொழுது புனிதப்படுத்தப்படுகின்றார்கள், அது புராண பாத்திரமாக மாற்றப்படுகின்றார் என்றார் அவருடைய வாழ்க்கையிலே சிவபெருமான் தோன்றி அவரை தடுத்தாட்கொண்டு தன்னோடு ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி சிவபெருமானோ பார்வதியோ அல்லது கிருஷ்ணரோ அந்த கதையிலே உள்ளே புகும் பொழுது அந்த பழ மரபு கதை புராணமாக மாறிவிடுகின்றது. அதுவரை கதைதான், அது நந்தன் கதையாக இருக்கும் அல்லது சிறுத்தொண்டருடைய கதையாக இருக்கும். அங்கே சிவன் பார்வதி போன்ற அந்த பெருந்தெய்வ கூறுகள் உள்ளே நுழையும் போது அதை நாம் புராண கதையாக மாற்றிவிடுகின்றோம். அப்படித்தான் பெரிய புராணம் நமக்கு புராணமாக தெரிகிறது. ஆனால் உள்ளே சென்றீர்கள் என்றால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இருக்கிறது. கண்ணப்ப நாயக்குடைய வாழ்க்கை இருக்கிறது, திருநாவுக்கரசுடைய வாழ்க்கை இருக்கிறது, நம்முடைய திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்படி 63 நாயன்மாருடைய நடந்த வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் சிறிது உயர்வு நெகிழ்ச்சி ஏற்படும் பொழுது அது புராணமாக மாறிவிடுகின்றது. நாம் பல சிறு தெய்வங்களை பார்க்கின்றோம். அந்த தெய்வங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள், நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்கள், நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள். அந்த முன்னோர்கள் மறைந்த பின்பு தெய்வமாக்கப்படுகின்றார்கள். அப்படி அவர்கள் தெய்வமாகும்போது புராண கதையாக அவருடைய வாழ்க்கை மாறிவிடுகின்றது. இதைத்தான் புராணம் என்று சொல்கின்றார்கள், அல்லது தொன்மம் என்று சொல்கின்றார்கள். அப்படி ஆயிரக்கணக்கான தொன்மங்கள் அகத்தியரை பற்றி இருக்கின்றன.
அது மருத்துவம் தொடர்பான துன்பமாக இருக்கலாம், வாழ்க்கை தொடர்பான துன்பமாக இருக்கலாம், திருமணம் தொடர்பான துன்பமாக இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்குள்ளே ஊடு சரடாக உள்ளோடும் ஒழுங்காக அகத்தியுடைய வாழ்க்கை இருக்கின்றது, அகத்தியுடைய உண்மையான நிலை இருக்கின்றதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் தொன்ம மரபு என்று சொல்கின்றோம். தொல்காப்பியர் சொல்வார், தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என்று சொல்வார். இந்த தொன்மங்கள் நேற்று இன்று தோன்றியவை அல்ல. என்று மனிதன் பேச கற்றுக்கொண்டானோ, இந்த இயற்கையை குறித்து சிந்திக்க கற்றுக்கொண்டானோ, அன்றே அவனுக்குள் இந்த தொன்மங்கள் தோன்றிவிட்டன என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். அப்படி இந்த தொன்மத்திற்கு அல்லது தொன்மைக்கு வயது இல்லை. அது காலம் கடந்து வழி வழியாக வாய்மொழியாக நிலவி வந்து பின்னால் அது சுவடிகளை எழுதப்பட்டு இன்று நூலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் அகத்தியருடைய தொன்மங்களும் இருக்கின்றன. 5000 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம். அதற்கு முன்னால் வாழ்ந்தவர் அகத்தியர் என்றால், அந்த அகத்தியரை பற்றி வாய்மொழியாக பேசி 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 பின்னால் அதை ஏட்டு சுவடிகளை எழுதி இந்த நூலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்று நாம் அவரை பற்றி பேசுவதற்கான ஆதாரங்கள் நிறைந்து கிடைக்கின்றன. வரலாற்று ஆதாரங்கள் இருக்கின்றன, இலக்கண ஆதாரங்கள் இருக்கின்றன, இலக்கிய ஆதாரங்கள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் நமக்கு தொடர்ந்து நம்முடன் பயணப்படுபவராக அகத்தியர் விளங்கி கொண்டிருக்கின்றார். இதைத்தான் நாம் தொன்ம மரபு என்று சொல்கின்றோம். அகத்தியர் குறித்து நிறைய தொன்மங்கள் இருக்கின்றன. காலையில் கூட அம்மா பேசும்போது சொன்னார்கள், அவர் கடலை குடித்தார். நமக்கெல்லாம் கேள்வி, எப்படி ஒரு மனிதர், அவரே குள்ள உருவம் உடையவர், கடலை எப்படி குடிக்க முடியும்? இப்படி கேட்டால் அது மூட நம்பிக்கைக்கான கேள்வி. அதில் என்ன உண்மை இருக்கிறது, என்ன நடந்திருக்கும், எப்படி இது மாதிரியான ஒரு தொன்மம் உருவாகியது என்று நாம் சிந்திக்கும் பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், அந்த பிளேட் இணைந்து இமயமலை உருவானது, அந்த கடல் அதாவது பொய்க்கடலாக மாறியது என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு தொன்மத்திலும் ஒரு உண்மை இருக்கின்றது. அந்த உண்மை தெரியாதனால் நாம் அதை மூட நம்பிக்கை என்றும் பொய் பிதற்றல் என்றும் புராண புழுகு என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதில் உள்ளோடும் ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கை நாம் கண்டறிய வேண்டும். அதுதான் சயின்ஸ் என்று சொல்கின்றார்கள். அடுத்த மரபு தமிழ் மரபு. தமிழுக்கும் அகத்தியருக்குமான தொடர்பு. வடநாட்டிலே இருந்து வந்த, இமயமலையிலே இருந்து வந்த ஒருவர் இங்கு தமிழ் கற்று தமிழுக்கு முன்னோடியாக விளங்கியிருக்கிறார். தமிழ் தாத்தா என்று சொல்கின்றோம் உவேசாவை. அகத்தியரை நாம் என்னவென்று சொல்லுவது? தாத்தாவிற்கும் தாத்தா, தமிழ் முன்னோடி. ஏனென்றால் தமிழை படித்து தமிழுக்கு இலக்கணம் வகுத்திருக்கின்றார். ஆனால் அதை நாம் இன்று நம்ப மறுக்கின்றோம். காரணம் என்னவென்றால் நமக்கு சரியான ஆதாரம் இல்லை. எங்கோ இருந்து வந்த எழுத்துக்கு உரைநடையை தந்த நமக்கு, அவர் பேர் என்ன, நம்ம வீரமா முனிவர், கான்ஸ்டாண்டின் நோபில் பெஸ்கி என்று சொல்லக்கூடிய வீரமா முனிவர் தமிழுக்கு இலக்கணம் 90 விளக்கம் எழுதியிருக்கின்றார். அதுபோல தமிழுக்கு உரைநடை எழுதியிருக்கின்றார். எங்கோ இருந்து வந்த ஒரு வெளிநாட்டவர் இங்கு வந்து தமிழ் கற்று தமிழுக்கு இலக்கணம் எழுதினார் என்றால், இந்தியாவின் வடக்கே இருந்து வந்தவர் தமிழ் கற்று தமிழுக்கு இலக்கணம் எழுதினார் என்பதையே நாம் உணர்ந்து கொள்ள மறுக்கின்றோம். இந்த உண்மைகளை நாம் தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுதுதான் அகத்தியரை பற்றிய பல உண்மைகளை நாம் வெளிக்கொண்டு வர முடியும். அப்படி தமிழோடு தொடர்புடையவராக நம்முடைய அகத்தியர் இருக்கின்றார். அதில் குறிப்பாக கம்பராமாயணத்திலே சொன்னார்கள், அகத்தியர் படலம் என்ற ஒரு தனி படலத்தையே கம்பர் எழுதி அகத்தியருடைய புகழை சொல்லியிருக்கின்றார். அகத்தியர் செய்த சாதனைகளை சொல்லியிருக்கின்றார். அதே போல் சங்க இலக்கியங்களிலும் சரி, அகத்தியரை பற்றிய அந்த குரு முனி என்று சொல்லக்கூடிய சொற்கள்லாம் வருகின்றன. அதற்கு விளக்கம் எழுதும்போது அந்த குரு முனி என்பவர் அகத்தியர் தான் என்பதை நிறுவி காட்டுகின்றார்கள். அப்படி தமிழோடு தொடர்புடையவராக, தமிழ் மரபோடு தொடர்புடையவராக நம்முடைய அகத்தியர் இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக வழிபாட்டு மரபு, அகத்தியர் சார்ந்த வழிபாட்டு மரபு. அதை நான் நீர் வழிபாட்டு மரபு என்று தலைப்பு கொடுத்திருக்கின்றேன். நம்முடைய முன்னோர்கள் ஐம்பூதங்களை வணங்கினார்கள். அதிலே குறிப்பாக அவர்கள் அதிகமாக வணங்கியது நீரைத்தான். நீர் வழிபாடு.
அதனால்தான் திருக்குறளிலே நீரின்றி அமையாது உலகெனினும் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, நீரின்றி அமையாது உலகம் முடிஞ்சு போச்சு. 3 பக்கமும் நீரால் சூழப்பட்டிருக்கின்றது, ஒரு பக்கம்தான் நிலமாக இருக்கின்றது. அப்படி நீரால் சூழப்பட்ட இந்த உலகம், இந்த நீரை மக்கள் வழிபடுகின்றார்கள். இங்கே சிலப்பதிகாரத்திலே பார்த்தால் தெரியும், எல்லா நிலைகளையும் நம்ம அதற்கு முன்னால் இருந்த இலக்கியங்களை பார்த்தோம் என்றால் கடவுள் வாழ்த்து என்று இருக்கும். அந்த கடவுளை வாழ்த்தி பாடுவார்கள். ஆனால் இளங்கோவடிகள் மட்டும்தான் அதை இயற்கை வாழ்த்தாக பாடுகின்றார். அந்த இயற்கை வாழ்த்தாக பாடும்போது கூட அவர் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று பாடுகின்றார். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், மாமலை அப்புறம் பூம்புகார் போற்றுதும், அப்புறம் தான் அரசனை பற்றி பாடுகின்றார். அப்படி அந்த நீர் சார்ந்த தொன்மங்களில் அதிகமாக இடம்பெறக்கூடியவர் அகத்தியர். உங்களுக்கு தெரியும், அவர் கமண்டலத்தை தண்ணி கொண்டு வந்தார், அந்த தண்ணியை காகம் கீழே கொட்டி விட்டுச்சு, அது காவிரியாக மாறியது. சிந்தியதால் அந்த நீர் விரிந்து காவேரியாக மாறியது. இதை அருமையாக ஒரு நாவலில் வச்சிருப்பாங்க, நடந்தாய் வாழி காவேரி. இந்த காவேரின் அந்த குடகு மலையிலே தோன்றுகின்ற அந்த காவேரியினுடைய மூலத்திலிருந்து அது எங்கெங்கெல்லாம் வருகின்றது, வழிநெடுக எம்மாதிரியான ஆலயங்கள் இருக்கின்றன, எந்த மாதிரியான வழிபாடுகளை மக்கள் செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்பது நீர் வழிபாடு. நம்முடைய வீட்டிலே ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அந்த இறந்தவருடைய அஸ்தியை கலக்குவது நீரில்தான். அதாவது உயிரற்ற ஒரு சடலமான அந்த அஸ்தி என்பது உயிரோட்டமுள்ள நீரில் கலக்கும்போது மீண்டும் அது உயிர் பெறுகிறது, அந்த ஆன்மாவிற்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கின்றது என்ற நம்பிக்கையிலே அந்த ஆற்றிலே விடக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பாவ புண்ணியங்களை ஆற்றிலே தொலைக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கின்றோம். அப்படி நீர் வழிபாடு என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலே மிகப்பெரிய வழிபாடாக இருக்கின்றது. குறிப்பாக காவேரி என்பது அகத்தியர் உருவாக்கியது என்பதால் அந்த காவேரி கரை நெடுகிலும் அகத்தியரை பற்றிய கோயில்கள் இருக்கின்றன. அகத்தியர் வழிபாடு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கும்பகோணத்திலே பார்த்தோம் என்றால் குறிப்பாக எங்கெங்கெல்லாம் அகத்தியர் கோயில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நிச்சயமாக ஆறும் அல்லது குளங்களும் இருக்கும். அப்படி நீர் நிறைந்த பகுதிகளிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்னொன்று, தாமிரபரணியை அவர் பொதிகை மலைக்கு வந்த பொழுது அங்கு மீதம் இருந்த அவருடைய கமண்டலத்தில் மீதம் இருந்த நீரை கொட்டியதால் வந்ததுதான் தாமிரபரணி என்று சொல்வார்கள். பொதிகை மலையிலே அவர் தியானம் செய்த பொழுது, யோகம் செய்த பொழுது அங்கே ஒரு ஆற்றை உருவாக்கினார், அதுதான் தாமிரபரணி என்று. அந்த தாமிரபரணி தீர்த்தம், அகத்தியர் ஃபால்ஸ் என்று சொல்லக்கூடிய அகத்தியர் தீர்த்தம், பான தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், இவையெல்லாம் அகத்தியர் வழிபாட்டோடு தொடர்புடையவாக இருக்கின்றன. அப்படி என்றால் இந்திய மரபு, நீர் வழிபாட்டிற்கான மரபு, அந்த நீர் வழிபாட்டோடு தொடர்புடையவராக நம்முடைய அகத்தியர் இருக்கின்றார். அதனால தான் அதை நீர் வழிபாட்டு மரபு என்று குறிப்பிட்டேன். அடுத்ததாக ஆன்மீக மரபு. நாம் இன்று பெருமையாக சொல்கிறோம், யோகக்கலையை உலகுக்கு தந்தது இந்தியா என்று சொல்கின்றோம். அந்த யோகத்திற்கு மூலமாக இருந்தது தியானம் அல்லது அந்த முனிவர்கள் செய்த யாகம், அந்த ஞான மார்க்கம் என்று சொல்லலாம். அப்படி அவர் ஞான திருஷ்டியின் மூலமாக பல்வேறு வகையான உண்மைகளை கண்டறிகின்றார். மொழியை கண்டறிகின்றார், கடவுளை கண்டறிகின்றார், மக்களை பற்றி அறிகின்ற உளவியலை அறிகின்றார். அதன் மூலமாக தான் கற்ற அந்த ஆன்மீகத்தின் மூலமாக அவருக்கு குருவாக இருந்தவர் சிவன். சிவனுடைய சீடராக இருந்து அந்த சிவனிட்ட கட்டளைகளை ஆன்மீகத்தின் வழியாக செய்து காட்டியவர் நம்முடைய அகத்தியர் அவர்கள். அதனால் தான் இன்று அகத்தியருக்கு நிறைய இடங்களிலே கோயில்கள் இருக்கின்றன. குறிப்பாக நான் சொன்னேன், ஆற்றங்கரை ஓரங்களிலும் மலைப்பகுதியிலும் அகத்தியருக்கு கோயில்கள் இருக்கின்றன. நான் சமீபத்திலே பொதிகை மலையிலே வாழ்கின்ற காணி பழங்குடிகள், இப்போ படத்தை போட்டு காட்ட போகிறோம், அந்த காணி பழங்குடிகளை சந்தித்த பொழுது அவர்கள் ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். இதுதான் தலைவாசல் என்று. ஏன் இதை தலைவாசல் என்று சொல்கின்றீர்கள் என்றால், அகத்தியர் இங்கிருந்து தான் சிவபெருமான கைலாயத்தில் நடந்த சிவபெருமானுடைய திருமணத்தை கண்டுகளித்தார் என்று ஒரு இடத்தை குறித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த இடத்திற்கு வருடந்தோறும்
அது குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி அன்று திரளாக மக்கள் திரண்டு சென்று அங்கே அகத்தியரை வழிபட்டு வருகின்றார்கள். இன்று அந்த பூசை முறையெல்லாம் மாறி இருக்கின்றன. பல இடங்களில் அகத்தியர் தொடர்பான சிலைகள் இருக்கின்றன. அகத்தியர் இங்குதான் மறைந்தார், இங்குதான் அவருக்கு சிவன் காட்சியளித்தார் என்று பல இடங்களை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அதில் முக்கியமான இடம்தான் அந்த தலைவாசல் என்று சொல்லக்கூடிய இடம். அதற்கு பின்னால் அந்த கல்யாண தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது. அந்த சிவபெருமானுடைய திருமணத்தை பார்ப்பதற்கு முன்னால் அவர் அந்த கல்யாண தீர்த்தத்திலே மூழ்கி எழுந்து சிவபெருமானை தரிசித்திருக்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும், மற்றவையெல்லாம் சாதாரண நீராக இருக்கின்றன. ஆனால் இந்த புனிதமானவர்கள் கைப்பட்டவுடன் அது தீர்த்தமாக மாறிவிடுகிறது. எப்பொழுது ஒரு நீர் தீர்த்தமாக மாறுகிறது? சாதாரணமாக நாம் ஒரு பாட்டிலிருந்து தண்ணி குடிக்கிறோம் என்றால் அதை நாம் தீர்த்தம் என்று சொல்ல மாட்டோம், அது தண்ணீர் தான். இதே இது ஒரு கோயிலுக்குள் சென்று அந்த நீரிலே துளசி செடியை போட்டு கொடுத்தார்கள் என்றால் அது தீர்த்தமாக மாறிவிடுகிறது. அப்படி என்றால் எப்பொழுது ஒரு நீரில் பல்வேறு விதமான மூலிகைகள் கலக்கப்படுகின்றதோ, இயல்பாக கலக்கப்படுகின்றதோ அல்லது மூலிகை சேர்க்கப்படுகின்றதோ, அப்பொழுது அந்த நீர் புனித நீராக மாறிவிடுகிறது, தீர்த்தமாக மாறிவிடுகிறது. அப்படி அந்த தன்னுடைய ஆன்மீக செயல்பாடுகளை எல்லாம் தீர்த்தமாக வழங்கியவர் நம்முடைய அகத்தியர். அதனால் அந்த ஆன்மீக வழியிலும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார். அந்த மரபை பின்பற்றி இன்று பலர் அகத்தியருடைய சீடர்களாக இருந்து 11 சித்தர்களை கூட நாம் அகத்தியருடைய சீடர்களாக சொல்லுவோம். அதற்கு பின்னாலும் நிறைய சித்தர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் காரணம் காலையிலே பழனியிலே இருந்து வந்திருக்கின்ற புல முதன்மை சொன்னார்கள். எங்களுடைய பழனியிலே எங்கு பார்த்தாலும் அகத்தியருடைய படத்தை பார்க்கலாம், அகத்தியர் பெயரை போட்டு தான் அங்கே வைத்தியம் செய்வார்கள் என்று கூறினார்கள். அப்படி அகத்தியரின் ஆன்மீக மரபை பின்பற்றி இன்று மருத்துவம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் மருத்துவ மரபினுடைய முன்னோடியாக இருப்பவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருப்பவர் அகத்தியர். ஆனால் அகத்தியர் தான் இந்த மருத்துவத்தை கண்டறிந்தாரா என்றால் அதற்கு முன்னாலே நம்மிடம் இருந்தது, என்றும் இருக்கின்றது. கை மருத்துவம் என்று சொல்வார்கள், பாட்டி மருத்துவம் என்று சொல்வார்கள், மூலிகை மருத்துவம் என்று சொல்வார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இந்த நோய்க்கு இப்படித்தான் மருத்துவம் செய்ய வேண்டும், இந்த நோய்க்கு இந்த மூலிகையைத்தான் கொடுக்க வேண்டும் என்று வரைமுறைப்படுத்தியவராக நாம் அகத்தியரை பார்க்கின்றோம். இன்று பல்வேறு பழங்குடி மக்கள் பொதிகை மலையிலே வாழ்கின்றார்கள், முதுவர்கள் வாழ்கின்றார்கள், காணிக்காரர்கள் வாழ்கின்றார்கள், புலையர்கள் வாழ்கின்றார்கள், பல்வேறு விதமான மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்களில் காணிக்காரர்கள் மட்டும் நம்முடைய அகத்தியரை முன்னவராக, அதாவது ஆன்செஸ்டர் என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படி முன்னவர்களாக அவர்கள் பாவிக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு எந்த மருத்துவ வசதியும் கிடையாது. ஆண்டாண்டு காலமாக அந்த மலையிலே வாழ்கின்றார்கள். அந்த மலையிலே ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்கின்றன. எந்த மூலிகை எந்த நோயை குணப்படுத்தும் என்று அவர்களுக்கு தெரியாது. என்றாலும் கூட அவர்கள் அகத்தியரை மனதில் நினைத்து அந்த மூலிகையை கொடுக்கின்றார்கள். அகத்தியரை நினைத்து மூலிகைகளை கொடுத்தால் அந்த நோய் குணமாகும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்களிடம் இருக்கின்றது. அந்த காணிக்காரர்கள் சாற்று பாடல்கள் என்று ஒன்றை பாடுவார்கள். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா காணி அல்லது காணிக்காரர் காணி ட்ரைப்னு போட்டிங்கன்னா அவங்கள பற்றி வரும். அதில் அவங்க கொக்கரைன்னு ஒரு இசைக்கருவி இருக்கும். அதில் இசையெல்லாம் வராது, சும்மா டரன் 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 எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இழுத்து கொண்டு பாடல் பாடுவார்கள். அதற்கு பேர் சாற்று பாடல்கள் என்று. இந்த சாற்று பாடல்களை பாடத் தொடங்கும் பொழுது அவர் அகத்தினுடைய சிறப்புகளை பாடிவிட்டுத்தான், பொதிகை மலையினுடைய சிறப்புகளை பாடிவிட்டுத்தான் மருத்துவமே கொடுக்கின்றார்கள். அப்படி அன்று முதல் இன்று வரை அகத்தியர் கண்டறிந்த மருத்துவ மரபு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆங்கிலேய மருத்துவம் வந்ததுக்கு பின்னால் நாம் இந்த சித்த மருத்துவத்தை கண்டும் காணாமல் விட்டுவிட்டோம். ஆனால் மத்திய அரசு இப்பொழுது ஆயுஷ் என்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பின் மூலமாக இந்திய மருத்துவ மரபை காத்து கொண்டு வருகின்றது. மருத்துவர் அம்மா கூட சொன்னார்கள், நம்முடைய அகத்தியருடைய ஜெயந்தியை, ஆயில்ய நட்சத்திரத்தை சித்த மருத்துவ தினமாக மத்திய அரசு நிறுவனங்களில் கொண்டாடப்பட்டு வந்தது. அதாவது இந்த சித்த மருத்துவ நிறுவனங்கள். ஆனால் இந்த ஆண்டு முதல்
அதை அகத்தியர் ஜெயந்தி விழாவாக கொண்டாட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. இந்த ஆண்டு முதல் அதை அந்த மாதிரியான ஒரு ஜெயந்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இதன் ஒரு பகுதியாகத்தான் வருகிற பிப்ரவரி 14 25 வரை காசியிலே நடைபெறுகின்ற காசி தமிழ் சங்கம் 3.0 என்ற அந்த மிகப்பெரிய விழாவிலே அகத்தியருக்கென்று மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை கொடுக்கின்றார்கள். அகத்தியர் வடக்கிலிருந்து தெற்கு வரை எங்கெங்கெல்லாம் சென்றார், என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தினார், என்னென்ன மாதிரியான சிறப்புகள்லாம் அவருக்கு உள்ளன என்பதை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையிலே அங்கே நிகழ்த்தி காட்ட இருக்கின்றார்கள். அதனுடைய முன்னோட்டமாகத்தான் பல்வேறு இடங்களில் அகத்தியர் குறித்த கருத்தரங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்படி இந்த பஞ்ச மரபு என்று சொல்லக்கூடிய 5 மரபுகளில் முன்னோடியாக நம்முடைய அகத்தியர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் ஏன் அகத்தியரை இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும்? நமக்கு இன்று அகத்தியர் தேவைப்படுகின்றாரா என்று கேட்டால் ஆம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று நம் முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய பூதாகரமான ஒரு விளைவு அல்லது தீமை என்னவென்றால் நோய்கள். இந்த நோய்கள் சார்ந்த மருத்துவ முறை. ஒரு சாதாரண இருமல் சளிக்கு ஒரு மருத்துவம் சென்றால் கூட 1000 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற கை மருத்துவத்தை பயன்படுத்தினோம் என்றால் 5 பைசா கூட செலவு இல்லை. ஒரு வெந்தயத்தை ஊற வைத்து சாப்பிட்டோம் என்றால் வயிற்று பொறுமல் நீங்கிவிடும். நான் நேற்று சாப்பிட்டது இன்று வரை செமிக்கவில்லை என்று டாக்டரிடம் போனால் அவர் வயிற்றை ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். நீங்கள் இரத்த டெஸ்ட் எடுத்து வாருங்கள், சளி டெஸ்ட் எடுத்து வாருங்கள், தேவையில்லாத டெஸ்ட்லாம் எடுத்து வந்து ஒரு 10,000 ரூபாயை நம்மிடமிருந்து கறந்து விடுவார். ஆனால் ஒரு செலவும் இல்லை. அப்படி செலவில்லாத ஒரு மருத்துவம் நம்மிடம் இருக்கின்றது. அது சித்த மருத்துவம். அந்த மருத்துவத்தை நாம் பின்பற்றினோம் என்றால் நமக்கு பொருளாதார மிச்சமும் இருக்கும், இயற்கையான முறையிலே நம்முடைய நோய்களை குணப்படுத்தியதாகவும் இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைய இளம் பெண்கள் எல்லாம் எளிமையாக குழந்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். அப்படி சொல்கின்றார்கள், எளிமையாக குழந்தை பெற்றுக் கொள்கிறோம். யார் எளிமையாக குழந்தை பெற்று? அன்று வாழ்ந்தவர்கள் எளிமையாக குழந்தை பெற்றார்களா? இன்று வாழ்கின்றவர்கள் எளிமையாக குழந்தை பெற்றுக் கொள்கின்றார்களா? வயிற்றை கிழித்து எடுத்தால் அது எளிமையான குழந்தை பிறப்பா? என்னுடைய பாட்டி, என்னுடைய அப்பாவு கூட பிறந்தவங்க 14 பேர். என்னுடைய பாட்டி எப்படி அவர்கள் குழந்தை சாதாரணமாக வயல்வெளிக்கு அறுவடை செய்ய போன இடத்திலேயே இரட்டை குழந்தை பிறந்திருக்கின்றது. எந்த செலவும் இல்லாமல் குழந்தை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் இன்று கரு உண்டான காலத்திலிருந்தே அதற்கான மருந்து மாத்திரைகள், ஒவ்வொரு மாதமும் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறது. குழந்தை கையை அசைக்குதா, காலை அசைக்குதா, மூளை வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா, நரம்பெல்லாம் சரியாக இருக்குதா. ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் பல லட்சங்களை செலவு பண்ண வேண்டி இருக்கின்றது. ஆனால் இயற்கை மருத்துவத்தை நாம் பின்பற்றினோம் என்றால் எளிய மருத்துவத்தில் எளிமையாக வளரிடம் பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக நீங்கள் அகத்தியரை படிக்க வேண்டும். அப்படி என்றால் அகத்தியர் இன்றைக்கும் நமக்கு தேவையாக இருக்கின்றார், வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அகத்தியர் குறித்த ஒரு மாபெரும் தேசிய கருத்தரங்கை இங்கு சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் கடைசியில் சமகால தொடர்ச்சி என்று சொன்னேன். அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நான் அந்த காணி பழங்குடி மக்கள் மத்தியிலே பேட்டி எடுத்தேன். யார் அகத்தியர் இறந்து விட்டார் என்று சொன்னது? அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார். அவர்கள் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையிலே இருக்கின்றார். காரணம், அவர்கள் அந்த வனத்திலே வாழ்வதனால் அந்த வனத்திலே எந்த மாதிரியான ஒரு நோய் வந்தாலும் அல்லது விலங்குகளால் துன்பம் வந்தாலும் அதை போக்குவதற்கு எளிமையான மருத்துவ முறைகளை எங்களுக்கு அகத்தியர் சொல்லி சென்றிருக்கின்றார். அந்த மருத்துவ முறைகளை நாங்கள் இன்றும் பின்பற்றி வருகின்றோம். அவர் எங்கள் குலகுருவாக குல தெய்வமாக வழிபட்டு வருகிறோம் என்று சொல்கின்றார்கள். நான் சொன்னேன், நீர் வருகின்ற ஆறு தோறும் அகத்தியர் கோவில்கள் இருக்கின்றன, மலைகள் தோறும் அகத்தியர் கோவில்கள் இருக்கின்றன. சித்ரா பௌர்ணமி என்றும், மாசி பச்சை என்றும், மாசி சிவன்ராத்திரி என்றும் மக்கள் கூட்டம் கூட்டமாக அகத்தியரை வழிபட்டு செல்கின்றார்கள். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்கின்றேன். அந்த பாபநாசம் மலையிலே, அந்த பொதிகை மலையிலே அடிவாரத்திலே நிறைய விவசாய நிலங்கள் எல்லாமே நெல் பயிர், நெல் விவசாயம். அங்கே பெரிய வறட்சி ஏற்பட்டு விடுகின்றது. அந்த வறட்சியை போக்குவதற்காக என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது, நாம் அகத்தியர் மலைக்கு சென்று அகத்தியரை வழிபடலாம் என்று அவர்கள் எல்லாம் இந்த கிராமத்து மக்களெல்லாம் திரண்டு அங்கு சென்று அகத்தியரை வழிபட்டிருக்கின்றார்கள்.
அப்படி வழிபட்டு திரும்பும்போது அவர்களால் கீழே இறங்க முடியவில்லை. காரணம், மழை கொட்டி வெள்ளமாக மலையிலே பாய்கிறது. அவர்கள் அங்கே 2 நாட்கள் 3 நாட்கள் தங்கியிருந்து பின்னர் தான் ஒவ்வொருவராக கையை பிடித்து தரைக்கு வந்திருக்கின்றார்கள். அப்படி இன்றும் மழை வேண்டுமென்றால் அகத்தியரை வழிபட்டால் மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் சமகாலத்திலும் அவர் தேவைப்படுகிறார். மருத்துவமாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் இலக்கணமாக இருந்தாலும் சரி, தொன்மமாக இருந்தாலும் சரி, அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய இளைய தலைமுறை அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதை உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோரும் ஒரு பாடலை சொன்னார்கள். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும். நிறைவும் அமைதியும் பெற வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். நிறைவும் அமைதியும் பெற வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். இங்கே ஒரு வார்த்தை உலகம் அப்படிங்கிற வார்த்தை. நம்ம அகத்திலே பார்த்தோம்னா வடக்கு தாழ்ந்துருச்சு, தெற்கு உயர்ந்துருச்சு, சமநிலை பெறுவதற்காக அகத்தியர் வந்தார் அப்படின்னு. ஆனால் நம்முடைய தமிழர்கள் உலக சிந்தனை உடையவர்கள். அதனால் உலகம் சமநிலை பெற வேண்டும். அது இந்தியா சமநிலை பெறணும்னு சொல்லலை, வடக்கும் தெற்கும் சமநிலை பெறல, உலகம் சமநிலை பெற வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவம். அதைத்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தத்துவம். உண்டாளம்ம இவ்வுலகம். இந்த உலகம் எப்படி இருக்குது? தமிழ் புலவர் தான் அவர் உலகத்தை பற்றி செஞ்சிருக்கார். கம்பர் உலகம் யாவையும் தாமுல வாக்களும். அப்படி உலகளாவிய சிந்தனை உடையவர்கள் தமிழர்கள். அப்படி உலகளாவிய நிலையில் அகத்தியை நாம் கொண்டு செல்வதற்கு இது மாதிரியான கருத்தரங்கள் பயன்படும் என்று கூறி உங்களுக்கு சில வீடியோவை போட்டு காட்டலாம் நினைக்கின்றேன். நன்றி. அதை போகணும் விடங்க சொல்லு. உண்மையை கண்டறிய செய்யும். அதனால் உண்மையை பார்ப்பதற்காகத்தான் இந்த வீடியோ. இதான் பொதிகை மலை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இவர்கள் காணி பழங்குடிகள்.
இருந்து தொடங்கி ஒரு ஆற்றலுக்கான ஒரு உரை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் மதிப்புமிகு விருந்தினர் ஐயா அவர்கள் ஓமுத்தையா அவர்களை நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். அடுத்த அமர்வாக பேராசிரியர் வா தனலட்சுமி அம்மையார் அவர்களை தங்களுடைய தமிழ் இலக்கியங்களில் அகத்தியரின் தாக்கம் என்ற தலைப்பில் உரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.